ஹலோ, உங்களுக்கான ஏதாவது ஒரு 3 மெசேஜ் உங்களுடைய டிவைன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு பார்ப்போம். டிவைன் மெசேஜ் மைண்டில் யோசிச்சுக்கோங்க. எதனா நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஆன்சர் இங்கே வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு டிவைன் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆன்சர் இங்கே கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம். ஓகே, ஃபோராக எடுக்க சொல்கிறாங்க. ஓ மை காஷ், ஸ்பெஷல் மெசேஜ் ஸ்பெஷல் மெசேஜ் சில பேருக்கு. நான் 3 மெசேஜஸ் தான் கேட்டேன், அவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க, அதையும் எடுக்க சொல்லி. ஸ்பெஷல் 3 மெசேஜ். ஃபர்ஸ்ட் இந்த மெசேஜஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரியான உங்களுக்கு எதனா ஆன்சர் கிடச்சிருக்காங்க. இதில் வந்து ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா, ஸ்டாண்ட் ஸ்டில். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி பல முறை யோசிங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு யூனிக் பர்சன். மற்றவங்கள மாதிரி நீங்கள் கிடையாது. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அதில் தனித்து தெரியக்கூடிய ஒரு பர்சன். அதனால் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஃபோக்கஸ்டாக இருங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான பர்சன்றதை மறக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் மெசேஜ். டிலிஜென்ஸ். நீங்கள் ரொம்பவே வந்து ஒரு நினைக்கிறத விட ரொம்பவே ஒரு ஹையில் பறக்கக்கூடிய ஒரு பர்சன். நீங்கள் உலகத்தை வந்து வேறு ஒரு விதத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குற விதமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் தான் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே பார்க்குறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிற என்ன விதமான விஷயங்கள் நடக்கட்டும், எல்லாத்துமே டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் கடவுளோட ஒரு ஏதோ ஒரு விஷயம் சயின்ஸ் அதில் இருக்குது. கடவுள் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குற விஷயத்தில் எல்லாம் கடவுளை பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க எல்லா விஷயங்களுமே. இதுக்கு முன்னே நீங்கள் வந்துட்டு உலகத்தில் வந்து எல்லாமே ஒரு மாதிரி குப்பை அழுக்கு அந்த மாதிரி சில பர்சன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. அந்த மாதிரியாக தான் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் நீங்கள் இப்போ பார்க்குற உலகம் வேறு விதமான உலகமாக இருக்கு. நீங்கள் இருக்கிற இடமே ஒரு சொர்க்கம். நீங்கள் இருக்கிற இடம், அந்த இடம் உங்களுக்கு ஒரு சொர்க்கமாக தெரியுது. அது ஜாபாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற லைஃப்பில் வந்துட்டு எல்லா விஷயமும் நீங்கள் கிராட்டிடியூட் கொடுத்துட்ருக்கீங்க கடவுளுக்கு. எனக்கு இப்போ இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறதுக்கு எனக்கு நன்றின்னு சொல்லி டெய்லியும் நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற மற்ற விஷயங்களும் உங்களுக்கு சீக்கிரமே வந்து சேரும்னு சொல்கிறாங்க. ஓகே, சாலிட்யூட் கண்டிப்பாக நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்குற விதம் அதிகமான நல்ல விஷயமாக தான் உங்களுக்கு அமையும். உங்களுக்கு நிறைய விஷயங்களும் நீங்கள் கற்றுக்கிட்டும் இருக்கீங்க. சில விஷயங்கள் நீங்கள் இதுக்கு முன்னே வந்து பயந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் தைரியமாக பண்ண கற்றுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்களை லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு என்ன தான் நீங்கள் ஒரு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலுமே இப்போ இருக்கிற விஷயங்களுக்கு கிராட்டிடியூடும் கொடுக்குறீங்க. அதே சமயத்தில் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. எல்லா விஷயத்தையுமே நீங்கள் மிரர் பண்ணி பார்க்குறீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுடைய நிறைய ஷேடோ ஒர்க் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. என்ன விஷயங்கள் பண்ணணுமோ எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஒரு மிரர் மாதிரி இருக்கீங்க. இப்போ நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கிளியர்லி பார்க்குறீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் இது உங்களுக்கான ஒரு சக்ஸஸ்க்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. லைஃப் மிராக்கிள்ன்றது கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு லைஃப் மிராக்கிள்ன்றது கண்டிப்பாக 100%, 1000% எப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அந்த உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. லைஃப்பில் சில பேர் மிராக்கிள்ஸ் நீங்கள் நடந்து பார்த்துட்டே தான் இருக்கீங்க. நான் சொல்லும் போது 144 chosen one number 144. கண்டிப்பாக நிறைய பேர் ரெயின்போ பார்க்குறதா இருக்கலாம். கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு ஒரு மவுண்டெயின் அந்த மாதிரியான இடத்துக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஏன்னா ஒரு பெரிய விஷயம் அச்சீவ் பண்ண போகிறதுக்கு முன்னே உங்களுக்கு ஏதோ சம் மிராக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சின்னதாக ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். சம்டைம்ஸ் என்னதான் உங்களோட லைஃப் வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ற ஒரு நிலையில் இருந்தாலும் அதில் கடவுளோட அந்த வெளிச்சம், கடவுள் உங்களுக்கு கொடுக்குற அந்த வெளிச்சம் ஒரு பிரைட்டாக உங்களுக்கு எல்லா விஷயம் கிளியராக காட்டுறாங்க. கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு இருக்குது, நம்புங்கன்ற மாதிரி ஹாரன் சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு ஸ்பெஷல் 3 மெசேஜஸ் வந்திருக்கு.
ஸ்பெஷல் மெசேஜஸ் டு மை லவ்லி கலெக்டிவ்ஸ்க்காக. பேஷன்ஸ், கண்டிப்பாக அமைதியாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேர்ட் இல்லை இந்த மாதிரி டவ், என்ன சார், க்ரான் என்ன சார், கிரேன், சில டைம் தெரிஞ்ச வார்த்தைகள் கூட வாயிலேருந்து வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுது. அந்த மாதிரி ஆயிடுச்சு என் நிலமை இப்போ. அந்த அளவுக்கு என்னோடய மைண்டில் ஒரு விஷயம் இல்லை, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எல்லாமே நான் தனியாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். சில விஷயங்கள் எனக்கும் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் நான் வெளியில் காமிச்சிக்கிறது கிடையாது. இதுக்கு வெளியில் வச்சுக்கிறேன். என்னோடய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் வெளியில் வச்சுருக்கேன். இங்கே வந்து உட்காந்துட்டேன்னா டிஃப்ரெண்ட் பர்சனாக நான் பேசிகிட்டு இருக்கேன். பேஷன்ஸ் கண்டிப்பாக தேவை. நீங்கள் நினைக்கிற அந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நீங்கள் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு லைஃப் தான் நீங்கள் இப்போதைக்கு வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஒரு சிம்பிளான பர்சன், எல்லா விதத்துலேயும் ரொம்ப ஒரு சிம்பிளான பர்சன் நீங்கள் இருக்கிறீங்க. ரொம்ப ஒரு உங்களுக்கான செக்யூரிட்டி கண்டிப்பாக கொடுக்குறாங்க. உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு செக்யூர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஷேடோ மாதிரி உங்களை செக்யூர் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா விதத்துலேயுமே. உங்களுக்கு இப்போ நீங்கள் கஷ்டம் நினைக்கிற அத்தனை விஷயமும் வந்துட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும். ட்ரஸ்ட் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க. டிவைன் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க. ட்ரஸ்ட் நம்புங்க. உங்களுக்கு சீக்ரெட் கார்டில் பேஷன்ஸ் வந்தது. ஃபர்ஸ்ட் கார்டு ஒரு ஸ்பெஷல் கார்டில் பேஷன்ஸ். ஃபைனல் லாஸ்ட் கார்டு ட்ரஸ்ட். நம்பிக்கை வைங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இப்போது நடக்காத மாதிரி தான் இருக்கும், ஆனால் எல்லா விஷயமும் உங்களுக்காக நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாத்துக்குமே நேரம் வேணும். பேஷன்ஸ். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, மாதமானாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சில விஷயம் உங்களுக்கு தெரியும். சில விஷயம் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக தானே இருக்குது, எல்லா விஷயமும் ஓகேவா தானே, கடவுள் எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்க. உங்களுக்கு அந்த விஷயம் பர்ஃபெக்டாக ஆனால் கடவுளுக்கு சில விஷயங்கள் பர்ஃபெக்ட் இல்லை. சில விஷயம் நம்ம பார்க்காத சில விஷயம் கடவுளுக்கு தெரியும். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. கடவுளை நம்புங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட லைஃப் ஒரு நல்ல விதமான லைஃபாக கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். உங்களுக்கான பாத் கடவுள் காட்டிட்டு தான் இருக்கார். ஓகே, ட்ரஸ்ட். டேக் கேர். காட் பிளஸ்.